24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரெட்டி அப்படின்ற சூப்பரான ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. ஹீரோ ஒரு பல் டாக்டரா இருக்காரு. 5 வருஷமா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே செட் ஆகல. ஒரு நாள் ஹீரோயினை மீட் பண்றாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில ஹீரோயினுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க டோட்டலா மாறி போயிடறாங்க. ஹீரோவும் உடஞ்சு போயிடறாரு. அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்காரு. எதுக்குன்னா பொண்ணு பார்க்கத்தான். இது தடவை கிடையாது. 5 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. எதுவுமே அமைய மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாவது வர்ற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வர்றா. 2 பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணோட செயினை பார்த்து பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஹீரோ இப்படி பாக்குறது பிடிக்கல. அதனால கால் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போறா. உடனே ஹீரோ சோகமாயிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருப்பாரு. யார் மனசையும் புண்படாத மாதிரி தான் பேசுவாரு. அப்ப ஹீரோவோட அத்தை கால் பண்றாங்க. சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டுட்டு சரி தூங்க போன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. மேட்ரிமானில ஹீரோவோட ப்ரொஃபைல பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போனதா சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க அந்த பொண்ணு ஓகே சொல்றாங்க. ஹீரோ அதே ரெஸ்டாரண்ட்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வரவே இல்ல. இவர் 5 வருஷமா பொண்ணு பாக்குற விஷயம் அங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் தெரியும். ஹீரோ தனியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பக்கத்து டேபிள் இருக்க 4 பேர் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இந்த பொண்ணு தான் ஹீரோவுக்கு போன் பண்ணி பேசுனது. ஹீரோவுக்கு இது புரிய சோகமா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அப்ப ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு வயசான லேடி வந்து பேசுறாங்க. இந்த வருஷத்துலயாவது உனக்கு கல்யாணம் நடக்கணும். இங்க நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. கூச்சப்படாம போய் பேசுன்னு சொல்றாங்க. அங்க ஒரு பொண்ணை காமிச்சு அவ உன்னதான் பாக்குறான்னு சொல்லி உசுப்பேத்தி விட ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறாரு. இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயின். ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவுக்கு பிடிச்சு போகுது. நீங்க தான் என்ன பாத்தீங்களான்னு பேச்சு கொடுக்க அவங்களும் நான் பாக்கலன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் வில்ல மாதிரி வந்து நிக்கிறாரு. இவர் யாருன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். அவர் ஹீரோவை திட்டிட்டு கீழையும் தள்ளி விடுறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் திட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட கனவுல ஹீரோயின் வர்றாங்க. அவங்க ஞாபகமாவே இருக்காரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப ஹீரோயின் வராங்க. இது உண்மையா இல்ல கற்பனையான்னு யோசிக்கிறாரு. அவங்க வந்தது உண்மைதான். பல்ல எடுக்க வந்ததா சொல்றாங்க. ஹீரோயினை பார்க்க அவங்க மேல ஹீரோவுக்கு லவ் அதிகமாகுது. கல்யாணமான பொண்ணுன்னு கூட நினைக்கல. அவங்கள செக் பண்ணிட்டு நாளைக்கு பல்ல எடுத்துடலாம்னு சொல்றாரு. ஹீரோயின் கிளம்பும் போது அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. போட்டோவில் ஒரு ஃபேமஸான செல்லோ வாசிக்கிறவங்க இருக்காங்க. இவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. என்னோட அம்மானு ஹீரோ பதில் சொல்றாரு. இவங்கள பார்த்துதான் செல்லோ கத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாசிக்கிறதே நிப்பாட்டிட்டேன்னு சோகமா சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பல்ல எடுக்க வராங்க. ஹீரோ பல்ல எடுத்துட்டு மாத்திரை எழுதி தராரு. ஹீரோயின் கூட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கிறதா கற்பனை பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு ஹீரோ போறாரு. ஹீரோயின் லேட்டா வந்ததுனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்களை அடிக்கிறாரு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஜன்னல் கிட்ட வராங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஹீரோயினை பலார்னு அரவுறாரு. இத பார்த்த ஹீரோவுக்கு மனசு பதறுது. ஹீரோயினை காப்பாத்தலாம் நினைச்சு மேல போகலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேணாம்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட பழைய நினைவுகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஹீரோவோட அப்பா ஒய்ஃபை துப்பாக்கியில சுட்டு கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்துருப்பாரு. இது ஹீரோவோட கண்ணு முன்னாடி நடக்குது. அந்த ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே அத்தைகிட்ட ஓடி வருவாரு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவரோட மைண்ட்ல வருது. ஹீரோயின் கஷ்டப்படுறத நினைச்சு ஹீரோ வருத்தப்படுறாரு. ஹீரோயின் பல்ல செக் பண்றதுக்காக இன்னைக்கு வருவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் வரல. அதனால ஹீரோ போன் பண்ணி ஏன் வரலன்னு கேக்குறாரு. வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்கனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கண்டிப்பா பாக்கணும்னு சொல்றாரு. அதனால பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வர சொல்றாங்க. ஹீரோ பல்ல பத்தி விசாரிக்காம ஹஸ்பண்ட் அடிச்சதை பத்தி விசாரிக்கிறாரு. டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து தன்னை அடிப்பாருன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிட்டு போறாரு. அப்படியே நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் முத்தம் கொடுக்குற அளவுக்கு பழக்கம் அதிகமாகுது. 2 நாள் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணவே இல்ல. என்ன காரணம்னு விசாரிக்க அவனோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினோட முகமே மாறி போயிருக்கு. முகத்துல நிறைய காயம் இருக்கு. அவனோட ஹஸ்பண்ட் பயங்கரமா அடிச்சிருக்காரு போல. ஹீரோவை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஹீரோ அவங்களை சமாதானப்படுத்துறாரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வாழ விட மாட்டாருன்னு கொலை கூட பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஹீரோயினோட ஹஸ்பண்ட கொலை பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ அத்தை கேக்குறாங்க. இன்னும் 1 மாசத்துல பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. மறுநாள் ஹீரோயினை மீட் பண்ணி ஹஸ்பண்ட கொண்டுலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்காம என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். 1 வாரத்துக்கு எந்த போனும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ நிறைய பிளான் பண்றாரு. வீட்டுல இருக்கிற கன் எடுத்து பாக்குறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எப்போதும் காலையில வாக்கிங் போவாரு.
அதனால அந்த நேரத்தில் துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணி அவரை ஃபாலோ பண்ணி போறாரு. ஹஸ்பண்டை பார்த்ததும் காரை வேகமா ஓட்டுறாரு. அவரையும் மீறி காரை வேகமா ஓட்ட ஹஸ்பண்டை அடிச்சு தூக்குது. துப்பாக்கிக்கு வேலை இல்லாம போயிருது. காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து மறுபடியும் அவர் மேல ஏத்துறாரு. அங்கேயே ஹீரோயோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. உடனே ஹீரோ வெளியூர்ல இருக்கிற பண்ணை வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க ஒரு வேலையாள் இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட இந்த ஊர்ல ஃப்ரீயா பல் செக்அப் முகாம் நடத்த போறதா சொல்லி ஊர்க்காரங்களை வர சொல்றாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து செக்அப் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ இந்த ஊர்ல இருந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிறாரு. ஹீரோயோட ஹஸ்பண்டை இடிச்சதுல காரோட முன்பக்கம் உடஞ்சிருக்கும். போலீஸ்க்கு சந்தேகம் வராத மாதிரி 2 நாள்ல காரை சரி பண்றாரு. அதே நேரத்துல போலீஸ் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அவரை இடிச்சுட்டு போனதை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட எதிரிகள் யாராச்சும் இதை பண்ணிருக்காங்களான்ற கோணத்துல போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஹீரோ இது வரைக்கும் ஹீரோயினுக்கு கால் பண்ணல. ஆனா அவங்களையும் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே போறாரு. பார்த்தா ஹீரோயினோட வீட்டுல இருந்து வேற ஒருத்தன் வெளியே வரான். அப்ப ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறாங்க. இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. உண்மையிலே ஹீரோயின் லவ் பண்ணது இவனைத்தான், ஹீரோவை கிடையாது. ஹீரோயின் ஹஸ்பண்ட் இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கு ஹீரோவை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஹீரோ பாய் ஃப்ரெண்ட பார்த்ததும் அவன் யாருன்னு தெரியுது. ஹீரோ எப்போதுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார்ல, அங்கதான் இவன் வேலை பார்க்கறான். ஹீரோவை பத்தின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அதனால ஹீரோவை வச்சு இப்படி ஒரு பிளான போட்டதே இவன் தான். இதனால கடுப்பான ஹீரோ ஹீரோயின் அடிக்க போறாரு. அப்ப பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவை அடிக்க ஹீரோ கீழே விழுகிறாரு. இனிமேல வீட்டுக்கே வரக்கூடாது, அப்படி மீறி வந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. எப்படின்னா இவர் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட கார் ஏத்தி கொன்னதாகவும் அதுக்கு ஆதாரமா இவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்ததை போட்டோ எடுத்து வச்சிருக்கதாகவும் மிரட்டுறாங்க. ஹீரோ இந்த அளவுக்கு ஏமாந்து போவாருன்னு அவரே நினைக்கல. வீட்டுக்கு வந்து அவரோட ட்ரெஸ் ஷூ எல்லாத்தையும் எரிக்கிறாரு. ஹீரோ அடிக்கடி போற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. இப்ப ஹீரோயின் அதை விலைக்கு வாங்கி அவங்க தான் நடத்துறாங்க. ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோயின் முதல்ல ஹீரோவை பார்த்ததும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா நாம ஏன் பயப்படும் நினைச்சு திமிரா நிக்கிறாங்க. ஹீரோ மில்க் ஷேக்கை குடிச்சுக்கிட்டே ஹீரோயினை பாக்குறாரு. அவரோட பார்வையில அவ்வளவு வெறுப்பும் கோபம் இருக்கு. அடுத்து ஹீரோ 2வதா மில்க் ஷேக்கை ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு. அப்ப பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து நிக்கிறான். 3வதா ஆர்டர் பண்றாரு. அப்ப பாய் ஃப்ரெண்ட் மில்க் ஷேக்ல எச்சிய துப்பி கொடுக்க ஹீரோ அதையும் குடிக்கிறாரு. ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க வீடியோவை காமிச்சு பாய் ஃப்ரெண்ட் மிரட்டுறாரு. இப்ப ஹீரோவுக்கு பழி வாங்குற எண்ணம் வந்துருது. ஹீரோயினை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு சாவி செய்யற கடைக்கு போய் அவனோட நம்பரை வாங்கிட்டு ஹீரோயினை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் நினைச்சு ஒரு லிஸ்டே போடுறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கும், அது மூலமா டிஸ்டர்ப் பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் வெளியே போக சாவி செய்யறவனை கையோட கூட்டிட்டு வந்து வீட்டை திறந்து உள்ள போறாரு. ஹீரோயினுக்கு அலர்ஜி வர மாதிரி அவங்க யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ல கலந்து வர்றாரு. அடுத்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஹீரோயின் சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலக்குறாரு. அந்த நேரத்துல ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் வர சவுண்ட் கேட்க வீட்டோட பால்கனிக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்க அசர நேரமா பார்த்து வீட்டை விட்டு வெளியே வராரு. இந்த 2 பேரும் ஒரு சாதாரண ஆளை சைக்கோவா மாத்திட்டாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. தூக்க மாத்திரை கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கண்ணை ஸ்கேன் பண்ணி அவங்களோட போனை ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க போன்ல இருந்து தன்னோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அடுத்து பாய் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து ஹீரோவை மிரட்டுறதுக்காக வச்சிருந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்றாரு. ஹீரோயின் காலையில எந்திரிக்கும் போது முகத்துல அரிக்க ஆரம்பிக்குது. முகத்தை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ பிரேக் வயரை அறுத்து விட்டுருப்பாரு. அதனால காரு தார்மாரா ஓடி ஒரு இடத்துல முட்டி நிக்குது. அடுத்து ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல பள்ளி இருந்ததா சொல்லி ஒரு கஸ்டமர் புகார் கொடுக்க உணவு பாதுகாப்பு அதிகாரிலாம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடுறாங்க. இந்த வேலையை ஹீரோ தான் பண்ணிருப்பாரு. அந்த 2 பேரும் வெளியே கிளம்புனதும் ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு. பாய் ஃப்ரெண்டோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல் சைன் இன் ஆயிருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏதோ பண்றாரு. அங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்கிற போட்டோ பாய் ஃப்ரெண்ட் பேஜ்ல அப்லோட் ஆயிருக்கு. இத பார்த்ததும் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் சத்தம் போடுறாங்க. நான் இதை பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவோட போட்டோவை வெயிட்டர் கிட்ட காமிச்சு பள்ளி இருந்ததா புகார் கொடுத்தது இவனான்னு கேக்குறாங்க. வெயிட்டரும் ஹீரோ மாதிரி தான் இருந்தாருன்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் கோமா ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோ சோசியல் மீடியா எல்லாத்துலயும் பரவுது. இந்த விஷயம் ஹீரோயோட அம்மா வரைக்கும் போக அவங்க ஹீரோயினை பயங்கரமா திட்டுறாங்க. போட்டோவை பார்த்ததும் ஹீரோயின் இங்கதான் வருவாங்கன்னு ஹீரோவுக்கு நல்லா தெரியும். அதனால போலீஸ்க்கு கால் பண்ணி ரெடியா இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப கரெக்டா போலீஸ் வர ஹீரோவோட முகம் வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. ஹீரோயின் ஹீரோ பண்ண விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்ல எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து காமிக்கலாம்னு நினைச்சு செல்ல பாக்குறாரு. போட்டோ ஒண்ணு கூட இல்ல, எல்லாம் டெலீட் ஆயிருக்கு. போலீஸ் ஹீரோவை தான் நம்புறாங்க. இவங்க மேல புகார் எதுவும் கொடுக்குறீங்களான்னு கேட்க ஹீரோ வேணாம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வராரு. வாசல்ல ஒரு துப்பாக்கி குண்டு இருக்கு. உள்ள போய் பார்க்கும்போது வீட்டுல இருக்க எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்குது. ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ வாசல்ல வச்சிருந்த புல்லட் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு
அதே மாதிரி நானும் பாம்பை விடலைன்னு சொல்றாரு. அதனால ஹீரோயின் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறாங்க. உண்மையிலே ஹீரோ பாம்பை விட்டுருக்க மாட்டாரு. அப்ப பாய் ஃப்ரெண்டு வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டு பாம்பு எதுவும் இல்ல, நம்மள பயமுறுத்த தான் அப்படி சொல்லிருக்கான்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ ஆசையா ஒரு ஆமையை வளர்ப்பாரு. ஹீரோயின் வரும்போது அதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஆமை சூப் குடிக்க வரையான்னு கேக்குறாங்க. உடனே லேப்டாப்பை எடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. அதுல பாய் ஃப்ரெண்டு ஆமையை எடுத்துட்டு போறது தெரியுது. இத பார்த்து ஹீரோ கதறி அழுகுறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட கார் ஏத்தி கொள்ளும் போது அந்த ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் படுத்திருப்பாரு. அதை அப்பயே நோட் பண்ணிருப்பாரு. இப்ப அவருக்கு பணம் கொடுத்து சாட்சியா மாத்துறாரு. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹஸ்பண்ட ஏத்தி கொண்ட கார் பத்தின டீடைல்ஸ சொல்றாரு. அவர் போய் சொன்னது ஹீரோவோட கார் நம்பரை தான். போலீஸ் ஹீரோ கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த நம்பர் தன்னோட கார் நம்பர் தான் சொல்றாரு. ஆனா ஓட்டுனது தான் இல்லைன்னு ஹீரோயின் தான் அதை வாங்கிட்டு போய் ஓட்டுனதா சொல்றாரு. ஹீரோயின் காரை வாங்கிட்டு போய் அடுத்த நாள் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததாகவும் காரோட முன்பகுதி டேமேஜா இருந்ததாகவும் அதுல ரத்தம் இருந்ததாகவும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவங்களோட செல்போன்ல இருந்து தன்னோட செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. அதை போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு. அதுல உன்னோட காரை நான் எடுத்துட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஹீரோயின் மிரட்டி அனுப்பிச்ச மாதிரி அதுல இருக்கு. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ஆமையை எடுத்துட்டு போன சிசிடிவியை காமிக்கவும் போலீஸ் ஹீரோவை முழுசா நம்புறாங்க. அடுத்து போலீஸ் ஹீரோயினுக்கு கால் பண்ணி விசாரணைக்கு வர சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்ப போலீஸ் ஓ மேலதான் சந்தேகப்படுறாங்க. நீ என்கிட்ட சாரி கேட்டேனா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்றேன், நீ என்னோட பண்ண வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோவை கொலை செய்ய பிளான் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட சாரி மறந்துட்டேன், வரும்போது ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வா, என் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொண்டு போகணும், மறக்காம எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் என்ன காரணம்னு தெரியாம சூட்கேஸை எடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் பண்ண வீட்டுக்கு போய் ஹீரோ கிட்ட நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோ பேசிக்கிட்டே துப்பாக்கி எடுத்து மேல வைக்கிறாரு. உடனே ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து ஹீரோவோட நெத்தியில வச்சு மிரட்டுறாங்க. உடனே கண்ணை அழுத்துறாங்க. அப்பதான் தெரியுது துப்பாக்கியில குண்டு இல்லைன்னு. நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக் கண்ணை வச்சு அவங்கள மயக்கமாக்குறாரு. அடுத்து 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. முதல்ல பாய் ஃப்ரெண்டோட பல்லெல்லாம் எடுத்து கொடூரமா கொலை பண்றாரு. அடுத்து ஹீரோயினோட ஒவ்வொரு பல்லையும் தனித்தனியா எடுக்கிறாரு. அப்பயே ஹீரோயின் பாதி சாகுற நிலைமைக்கு போயிடுறாங்க. பாதி உயிரோட இருக்கும் போதே ஒரு குழியில போட்டு மண்ணை போட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா ஹீரோயின் கிட்ட இன்னும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு குழிய மூடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் விசாரணைக்கு வராதனால போலீஸ் ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாரும் இல்ல. அதனால அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க. அதுல ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் சூட்கேஸோட போனது தெரியுது. அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போனதா போலீஸ் நினைக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயின் மன்னிப்பு கேட்டிருந்தா ஹீரோவோட மனசு மாறி இருக்கலாம். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.